இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா இது எல்லாமே 1 மணி நேரத்துல எப்படி உன்னால பண்ண முடிஞ்சது லக்ஷ்மி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த சாரதி தாத்தா இங்க வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாரு. அப்பதான் உடனே எனக்கு இந்த யோசனை வந்துச்சு. அந்த விஷயத்த தாத்தா கிட்ட சொன்னதும் அவருதான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. உன்னோட யோசனை, அவரோட செயல் எல்லாமே அற்புதமா இருக்குமா? அண்ணி, நீங்க நினைச்ச அற்புதங்களை உருவாக்க முடியும்னு இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குது ஆண்டி. ஆமா, அவ பாராட்டு வாங்குறத பார்த்தா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. வணக்கம் ஜெயதேவ் சார். வணக்கம். வாங்க. டெக்கரேஷன்ஸ் பிரமாதமா இருக்கு. யாரு பண்ணாங்க? வேற யாரு, எங்க மருமக லக்ஷ்மி தான் பண்ணா. ஜெயதேவ் சார், சிட்டியை விட்டு கிராமத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா அண்ணி, உங்க கான்செப்டுக்கு எல்லாரும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்கன்னு? ஏதோ ரெகுலர் டெக்கரேஷனா இருக்கும்னு நினைச்சேன். பார்த்ததும் அசந்து போயிட்டேன். எங்க மருமக எது பண்ணாலும் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணுவா. என்ன தேவியானி, ஏன் நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? இதெல்லாம் பார்த்ததும் எனக்கு வார்த்தை வரல மாமா. நாக்கு அசைய மாட்டேங்குது. அதான் நான் எதுவும் பேசல. அவ்வளோ அற்புதமா இருக்கா சித்தி? ஆமா, ரொம்ப அற்புதமா இருக்கு. மாம், டாட், இது உங்க 2 பேருக்கும் ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ சோ மச் மித்ரா. லக்ஷ்மி, இது உனக்காக. எனக்காகவா? ஆமா, இவ்வளோ செஞ்ச உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கூட கொடுக்கலனா எப்படி? ஒருவேளை அந்த லவ் பேண்ட்ஸை தான் எனக்கு கிஃப்டா கொடுக்கறாரோ? ஓபன் பண்ணி பாரு. எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகாம தடுக்கிறதுக்கு, எல்லாரும் இரிட்டேட் பண்றதுக்கு தான் நாம இருக்கோம்ல. இன்னும் என்ன பண்ண முடியும்? டிஜே வேற வர வச்சிருக்கால. அந்த பாட்டு கேட்டு எல்லாரும் விசில் அடிச்சு லக்ஷ்மி ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. அந்த டிஜே இங்க வந்தாதானே. என்ன பண்ண போறீங்க சித்தி? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அப்பவே டேஞ்சர் டிராகன்ஸ் தான் இங்க டிஜே பண்ண வராங்கன்னு தெரியும். அவங்க நம்பர் தான் தேடிட்டு இருக்கேன். நம்பர் கிடைச்சிருச்சு. ஹலோ, டேஞ்சர் டிராகன் டிஜேவா? ஆமா, நீங்க யாரு? நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன். நீங்க இன்னைக்கு நந்தன் ஃபேமிலில நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆஃபரை நான் கொடுக்கறேன். இவ்ளோ நல்ல ஆஃபரை நாங்க ஏன் விட போறோம் மேம்? இந்த நம்பருக்கு பணத்தை போட்டுருங்க, நாங்க வரவே மாட்டோம். ஓகே ஓகே. இதுக்கப்புறம் அந்த டிஜே வீட்டு பக்கமே வரமாட்டான். நல்ல வேலை,
அந்த லக்ஷ்மியை எல்லாரும் முன்னாடியும் ஃபூலா மாத்துறதுக்கு நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆ லக்ஷ்மி, சொல்லுங்க, ஏதாவது வேணுமா? நான் கொடுத்த gift உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ, ம், நல்லா இருக்குங்க. உன் வார்த்தையில இருக்கிற சந்தோஷம் உன் மனசுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் ஏன் டல்லா இருக்க? அது 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 வந்து சொல்லு லக்ஷ்மி. நீங்க ஆன்லைன்ல லவ் பேண்ட்ஸ் புக் பண்ணியிருந்தீங்கல்ல, அதை தான் எனக்கு கிஃப்டா கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். ஓ, நான் புக் பண்ணதை பார்த்துட்டாளா? அது அது நமக்காக தான் புக் பண்றீங்கன்னு நினைச்சேன். ஆ லக்ஷ்மி, அது நான் புக் பண்ணல. அப்போ உங்க கையில போட்டிருக்கிறது லவ் பேண்ட் தானே? லவ் பேண்ட் தானே? ஒன்னு உங்க கையில இருக்குன்னா இன்னொன்னு எங்க இருக்கு? இன்னொன்னு எங்க இருக்கு? என்னாச்சு மித்ரா? நான் லவ் பேண்ட்ஸை புக் பண்ணது லக்ஷ்மிக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு பேண்டை என் கையில பார்த்துட்டு ரெண்டாவது எங்க இருக்குன்னு கேட்டா. ஆ ஏதோ ஒன்று சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டேன். அதுக்கு இப்ப என்ன சொல்ல வர? என் கையில இருக்க இந்த லவ் பேண்ட கழட்ட சொல்றியா? அதானே? இது ஒரு தடவை கட்டினா உயிர் போற வரைக்கும் கழட்டக்கூடாது. கழட்டிட்டா அந்த ரிலேஷன்ஷிப்க்கு அர்த்தமே இருக்காது. உனக்கு அது தெரியாதா? இல்ல எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இதை கழட்ட சொல்றியா? நான் உன்னை ஒன்னும் கழட்ட சொல்லல மனிஷா. அவளுக்கு தெரியாம நீ கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்ல வரேன். என் வாழ்க்கை ஏன் தான் இப்படி இருக்கும்? காதலிச்சவனோட சந்தோஷமா இருக்க முடியாம காதலிச்சவனுடைய பொண்டாட்டிய பார்த்து பயப்பட வேண்டியதா இருக்கு. எப்ப பார்த்தாலும் லக்ஷ்மி அத பாத்துருவா, லக்ஷ்மிக்கு தெரிஞ்சு போயிடுமோன்னு பயப்படுறத தவிர என் ஃபீலிங்ஸ்க்கு, என் எமோஷன்ஸ்க்கு இங்க மதிப்பே இல்லல. மனிஷா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஆமா, எப்பவும் நான் மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். நான் தான் பொறுத்துக்கிட்டு போகணும்.